அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 3, 2025 பங்குனி 20ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சொற்களை யாராலும் தொட முடியாது, ஆனால் அவை மற்றவருடைய இதயத்தை தொடும். நாம் பேசியவைக்கு நாம் அடிமை, பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமான். நம் பேச்சு மௌனத்தை விட மிக அழகாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கட்டும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போது நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்க போயிடும். இந்த ஆடியோ எதை பற்றியது அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக சொல்லிவிடுகிறேன். எதை பற்றியது? இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா அந்த தலைப்புக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பெற்றோர்களும் வந்து விடுகிறார்கள். நான் இதை பலமுறை சொல்லியிருப்பேன். குழந்தை வளர்ப்பு. இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னு ஒரு தலைப்பை சொன்னோம்னா அனைத்து இன்னைக்கு ட்ரைனிங் ஏரியாவில் மிக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா இந்த தலைப்புக்கு தான் அவ்வளவு கூட்டம். ஏன்னா குழந்தை வளர்க்க நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இனிமேல் வரக்கூடிய குழந்தைகளை எப்படி வளர்ப்பதுன்னு தெரியல. அப்படி குழந்தை வளர்ப்பை பற்றி குழந்தைகளுக்கு தேவையான, குழந்தை வளர்ப்புக்கு தேவையான ஒரு 7 விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆடியோவை தான் கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். மரத்தாணி போல மனதில் பதிந்து விடும் அப்படின்னு. அதாவது யங் ஏஜ்லயே நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம பழகுற பழக்கம் எப்பவும் நம்ம கூட வரும் அப்படின்றது அதனுடைய பொருள். அதனாலயோ என்னவோ நம்ம குழந்தைங்க கிட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கு. அப்படி நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவங்க ஃபியூச்சரை பத்தி நம்ம அதிகம் கவலைப்படவே தேவையில்ல. அவங்க எதிர்காலத்தை அவங்களே சரியா அமைச்சுப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட ஏற்படுத்த வேண்டிய 7 பழக்கங்களை பத்தி பேசுறதுதான் அது சொல்ற அந்த 7 பழக்கங்களும் என்ன அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹேபிட் நம்பர் 1, முதலாவது பழக்கம், பி ப்ரோஆக்டிவ். அவங்க வாழ்க்கைங்கிற கப்பலோட கேப்டன் அவங்க தான் அப்படிங்கறத நம்ம உணர வைக்கணும்.
பொதுவாவே சின்ன குழந்தைங்க வளரும் போது அவங்க கிட்ட ஒரு இயல்பு இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்புக்கு வேற எதையாவது தான் காரணமா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கீழே விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன தள்ளி விட்டுட்டான் அப்படிம்பாங்க. மார்க் கம்மியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தலம்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு வேற எதையாவது குற்றம் சொல்ற இயல்பு பெரும்பாலான குழந்தைங்க கிட்ட இருக்கும். இந்த இயல்பு ரொம்ப ரொம்ப மோசமானது. அது ரொம்ப சின்ன வயசுலயே திருத்திர பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே அவங்க கிட்ட எந்த இடத்துல என்ன தவறு நடந்தாலும் நம்ம அதுக்கு என்ன செய்யலாம், ஒருவேளை முன்னாடியே யோசிச்சு அது நடக்காத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், அல்லது நடந்து போச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு, யாராவது அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவனை அடிச்சான் வா சண்டை போடலாம், அவன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான், இனி கொஞ்சம் பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க 4 விதமா இருப்பாங்கப்பா, அப்போ யாராவது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும்போது அவங்க கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் இந்த ஹேபிட், பி ப்ரோஆக்டிவ். அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க தவறுகளுக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு அவங்களையே பொறுப்பெடுக்க வைங்க. அவங்க வாழ்க்கைங்கிற கப்பலுக்கு அவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற உணர்வை அவங்களுக்கு கொடுங்க. ஹேபிட் நம்பர் 2, 2வது பழக்கம், பிகின் வித் தி எண்ட் இன் மைண்ட். ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சா அவங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்குன்னு நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி மண்டையில ஆரம்பத்திலேயே ஏத்துங்கன்னு சொல்லல. குட்டி குட்டியா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்து அதுக்காக அவங்கள வேலை பார்க்க வைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல உங்க குழந்தைக்கு கராத்தே மேல ரொம்ப ஆர்வம் வந்துச்சு, உடனே உங்களை அடம் பிடிச்சு அந்த கிளாஸ்ல சேர்ந்துக்குச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் விளையாட போறதை விட்டுட்டு கராத்தேக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீ கராத்தேக்கு போய் தான் ஆகணும், நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு அந்த குழந்தைய கம்பல் பண்ணாதீங்க. இங்க பாரு, நீ மட்டும் கரெக்டா கிளாஸ்க்கு போயிட்டேன்னு வை, உனக்கு அடுத்து இன்னொரு 2 மாசத்துல ஒரு பெல்ட் ப்ரமோஷன் கிடைக்கும். நீ மட்டும் இதே மாதிரி கன்சிஸ்டன்டா போனா இன்னொரு 2 வருஷத்துல இந்த கலர் பெல்ட்டுக்கு நீ போயிடலாம், இன்னும் அடுத்த 2 வருஷத்துல நீயே ஒரு மாஸ்டர் ஆகிடலாம். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற நல்லதை பத்தி குழந்தைகிட்ட பேசுங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விஷயத்த தான் செய்யறதுக்கு உட்கார்ந்தாலும் ஃபியூச்சர்ல நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு, அதுக்காக நம்ம இதை இப்போ சின்சியரா பண்ணணும் அப்படிங்கிற ஹேபிட் வரும். அடுத்து ஹேபிட் நம்பர் 3, 3வது பழக்கம், புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். எதை முதல்ல செய்யணுமோ அது முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணுமோ அதை 2வது தான் செய்யணும். பொதுவா சின்ன வயசுல நமக்கு ரொம்ப எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. ஆனா ஒரு 13 வயசுலாம் ஆகும்போது ஏற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலையில வந்து விழும். இதை பண்ணவா அதை பண்ணவான்னு யோசிச்சே எதையும் பண்ணாம உட்கார்ந்துருவோம். இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம குழந்தைங்க வருங்காலத்துல சிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு நாள்ல முக்கியமான 3 வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும், அந்த 3 வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற செட்டப்ல அவங்க ஒவ்வொரு நாளையும் அவங்க டிசைன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 4, 4வது பழக்கம், திங்க் வின் வின். இப்போ ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு குழந்தை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே தான் வின் பண்ணணும், தான் சொல்றதுதான் சரியா இருக்கணும் அப்படின்னு அது நினைக்கும். அது நார்மல் ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி. ஆனா இதே மென்டாலிட்டியோட வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல யாரு கூடயும் நம்மளால ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாது. ஈவன் பிசினஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட நெகோசியேஷன்ஸ்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஹெல்ப் பண்ணாது. அதனால ஆரம்பத்துல இருந்தே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போனாலும், எந்த ஒரு நெகோசியேஷனுக்கு போனாலும் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களையும் பத்தி யோசிச்சு 2 பேருக்கும் சுமூகமான ஒரு முடிவை எடுக்கிற பழக்கத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 5, 5வது பழக்கம், சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காம முதல்ல எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள தான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த பழக்கத்தை குழந்தைகிட்ட விதைக்கணும். பொதுவாவே நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கிட்ட ஒரு மனக்குறை இருக்கும், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லிமிட் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, ஆனா லிமிட்டை தாண்டி போகும்போது இந்த உலகமே ரொம்ப மோசமானது, எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற எண்ணத்தை இந்த உணர்வு கொடுத்துரும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஒரு இமோஷனல் கிரைசிஸ்ல உங்க குழந்தை சிக்க கூடாதுன்னா ஆரம்பத்துல இருந்தே உங்க குழந்தைக்கு ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தணும். அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற ஒரு இயல்பை குழந்தைக்கு ஏற்படுத்தணும். சப்போஸ் இந்த பழக்கம் இல்லாம போச்சுன்னா, 1, குழந்தையால அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சிந்திக்க தெரியாது, 2, யாரையும் லிசன் பண்ணவே அவங்களுக்கு தோணாது. இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணி எண்ட் ஆஃப் த டே வயசான காலத்துல உங்களை லிசன் பண்றதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உங்களையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க.
சோ ஆரம்பத்துல இருந்தே அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பழக்கத்தையும் லிசன் பண்ற ஒரு பழக்கத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. அடுத்த ஹாபிட் நம்பர் 6, 6வது பழக்கம், சினர்ஜைஸ். ஒரு பேரண்டா நமக்கு நம்ம குழந்தை ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பேரண்டா நம்ம குழந்தை எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். பட் அதுக்காக அந்த எண்ணத்தை முழுக்க முழுக்க நம்ம குழந்தைங்க மண்டையில திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ தனியா தெரியணும், நீ தான் பெஸ்டா இருக்கணும், நீ தான் எல்லாத்துலயும் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீமோட ஒரு குழந்தைய இணைய விடாம நம்ம வைக்கிறது பெரிய பெரிய தப்பு. ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் நீங்க ஷைன் பண்ணணும்னாலும் சரி, ஒரு ஆண்டர்பிரனரா பெட்டரா ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னாலும் சரி, ஒரு டீமோட சேர்ந்து வேலை பார்க்க உங்களுக்கு தெரியணும். அதுக்குன்னு நீ பெஸ்ட்ங்கிற வார்த்தையை குழந்தைகிட்ட சொல்லாதீங்கன்னு நான் சொல்லல. எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் பெஸ்ட் இன் தேர் ஓன் பார்ட். ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு விதத்துல பெஸ்டா தான் இருக்கும். அத அவங்க கிட்ட சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நீ தான், உன்னை அடிச்சுக்க யாரும் இல்ல அப்படிங்கிற டெண்டன்சியோட அதை வளர்க்கும் போது ஒரு டீம் கிட்ட அந்த குழந்தையால ஃபிட் ஆக முடியாது. ஃபியூச்சர்ல அதுவே அவங்க சக்சஸ் லேடர்ல அவங்க ஏறி போகும்போது ஒரு கயிறு மாதிரி புடிச்சு கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். சோ ஒரு டீமோட பிளெண்ட் ஆகிற பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அடுத்து ஹாபிட் நம்பர் 7, 7வது பழக்கம், ஷார்பன் தி சா. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் பழக்கத்தை, பட்டை தீட்டிக் கொள்ளும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்கள். இதுல ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்ரி ஒன் இஸ் லைக் அ ஹோம். அதுவும் 4 அறைகள் கொண்ட ஒரு வீடு மாதிரியா. அதுல முதல் அறை நம்ம உடம்பு, 2வது அறை நம்ம மூளை, 3வது அறை நம்ம மனசு, 4வது அறை நம்ம ஆன்மா. இப்படிப்பட்ட இந்த 4 அறைகளையும் திறந்து ஒவ்வொரு அறையிலையும் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொரு நாளும் உயிர்ப்போட இருக்கவே முடியுமா. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுல ஏதாவது ஒரு அறைய நம்ம ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தோம்னா கூட அதனுடைய பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா. அதனால இந்த 4 அறைகளை பத்தியும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த 4 அறையிலையும் காற்றோட்டம் இருக்கிறதுக்காக என்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யணும் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சரியான உணவு பழக்கம், சரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ற மாதிரி பாத்துக்கணும். மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கண்டினியூஸா அவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல அவங்க எப்படி நடந்துக்கணும், உறவுகளை எப்படி அவங்க கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆன்மாவை அவங்க சீரோட வச்சுக்கிறதுக்கு தியானம் மாதிரியான பயிற்சிகள்ல அவங்கள ஈடுபடுத்தணும். இந்த நாளுக்கான ஏற்பாடையும் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க நல்லா தீட்டி வச்ச பட்டாகத்தி மாதிரி ஷார்ப்பா இருப்பாங்க. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட ஆடியோ, நம்மளுடைய குழந்தைகளை நாம் எவ்வாறாக வளர்க்க வேண்டும், என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 7 புள்ளிகளை ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இந்த 7 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தில் ஒரு புத்தகம்தான். அந்த புத்தகத்தோடைய விளக்கம்தான் அந்த சகோதரி கொடுத்துருந்தாங்க. 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் டீன்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம்தான். அந்த புத்தகம் பெரிய புத்தகம், 7 புள்ளிகள் தான், அந்த 7 பழக்கம்தான். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதை இந்த சகோதரி ரொம்ப எளிமையாக 7 புள்ளிகளை உடனடியாக ஒரு 8 நிமிடத்தில் தெரிந்து கொள்ளும் விதமாக வழங்கியிருந்தாங்க. நாம் இப்போது அதில் ஒவ்வொரு புள்ளிகளாக மீண்டும் ஒரு முறை பார்க்க போயிடும். ஃபஸ்ட்டு புள்ளியாக அவங்க சொன்னது பி ப்ரோஆக்டிவ், சுறுசுறுப்பாக இருத்தல். இதுதான் குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கும். இருப்பினும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, அவங்க சொல்லி கொடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கைங்கிற கப்பலுக்கு அவங்க தான் கேப்டன், எல்லாவற்றுக்கும் அவர்கள்தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்களை வளர்க்க வேண்டும். ஏன்னா இயல்புலையே எல்லாரிடத்திலும், அவங்க குழந்தைகளிடத்திலும் சொன்னாங்க, என்னை கேட்டால் எல்லாரிடத்திலும் எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு இன்னொரு புள்ளியிலையும் நான் நிற்பேன். எல்லாரிடத்திலும் என்ன ஒரு குணம் இருக்கும் அப்படின்னா, ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை எல்லாருமே கவனமாக இருக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், தவறு செய்தால் அந்த தவறை தான் ஏற்றுக்கொள்வதே இல்லை, அந்த பொறுப்பை தான் பெற்றுக்கொள்வதே இல்லை. அது என்னால் நடக்கலை, அது அவர்களால் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா யாரேனும் தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்லைன்னா ஏதேனும் ஒரு பொருள் தட்டி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நபரையோ அல்லது அந்த பொருளையோ, "இந்த பிள்ளைய தள்ளி விட்டுட்டியா நீ?" அப்படின்ட்டு அந்த பொருளை கண்டிப்பாங்க. ஆனா அது தவறான முறைன்னு இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல குழந்தை விழுந்துருச்சு. உடனே ஏதோ தட்டி விழுந்துருச்சு. ஒரு சேரில் தட்டி விழுந்துருச்சு. உடனே அந்த சேரை அடிப்பாங்க. "செய்வியா? என் பிள்ளைய தள்ளி விடுவியா?" அப்படின்னு கண்டிப்பது போல, அந்த சேரை கண்டிப்பது போல செய்வாங்க. ஆனா அது குழந்தைக்கு அப்போ தவற நம்ம வந்து யார் மேல வேண்டுமானாலும் கொண்டு போய் சேர்க்கலாம்னு தோணும். அவர்களுடைய வாழ்க்கைங்கிற கப்பலுக்கு அவர்கள் தான் கேப்டன், அவர்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முதல் புள்ளியாக சொன்னாங்க. இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே எடுத்துக்கிறணுங்கிறத நான் சொல்லுவேன். இந்த 7 புள்ளிகளையுமே தாராளமாக நாமும் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளையும் நம்மளுடைய மனதில் நம்ம குழந்தையா எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த பழக்கம் நம்மளிடத்துல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்மளால் நடந்துச்சுன்னா நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து அது எனக்கு தெரியாது, அது யாரோ செய்தார்கள், இதெல்லாம் நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, நம்மை பிறர் தவறாக எண்ணிவிடக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறோம். இதுதான் அதில் உள்ள ஒரு புள்ளி. நம்ம மற்றவர்கள் தவறாக எண்ணிவிடக்கூடாதுன்னு செய்கிறோம். ஆனால் நாம் மறைப்பது அதைவிட பெருங்குற்றம் அப்படிங்கிறதையும், அதை வைத்து மற்றவர்கள் நம்மளை மிகப்பெரிய தவறு செய்தவர்களாக எண்ணுவார்கள். ஆகையால் அந்த சின்னஞ்சிறிய தவறை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆமாம், நான் தான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன், அதை இனிமேல் மாற்றிக்கொள்கிறேன். என்னுடைய கவனச்சிதறல் எங்கேயோ இருந்திருக்கு, கவனக்குறைவு இருந்திருக்கு, அதனால் நான் அப்படி தவறு செஞ்சுட்டேன், இனி அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கொண்டு பொறுப்பேற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு நம்ம அதை மாற்றிக்கொண்டோமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். இதைத்தான் முதல் புள்ளியாக பி ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு புள்ளியாக சொன்னாங்க. பி ப்ரோஆக்டிவ் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருத்தல் அப்படிங்கிறது. ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு நாம் பொறுப்பேற்று அதை மாற்றி அதை எவ்வாறாக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு எதிர்வினையாற்றாமல் நாம் நமது வேலைகளை செய்யணும். இவ்வளோதான் நாம் குழந்தைகளுக்கு இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியது. குழந்தைன்னு சொன்னேன். ஆனால் அந்த புத்தகத்தின் தலைப்பு அப்படிங்கிறது டீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிங்கிறத நான் முதல்லே சொல்லியிருந்தேன். டீனேஜர்கள் நான் சொல்லுவேன், கல்லூரி காலம் படிக்கும் வரை அவர்கள் குழந்தைகள் தான். ஏன்னா இது பெரியவங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு, அடுத்து கிட்ஸ்க்கு அப்படின்னு இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு புத்தகமே இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருமே குழந்தைகள் தான். அதுலேயும் முக்கியமாக இந்த டீனேஜர்கள் அப்படிங்கிறவங்க கல்லூரி காலம் வரைய நம்மளுடைய குழந்தைகள் தான். அவங்கள பாதுகாக்க வேண்டியது, அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத கூடுதல் புள்ளியாக நம்ம கற்றுக்கொண்டு இப்பொழுது நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகும் பொழுது நம்மளுடைய நிதானத்தை கடைபிடிப்போம். ஸோ நீர் பருகுதல் அப்படிங்கிறது மட்டுமல்ல, உணவு அருந்தும் பொழுதும் சரி, நம்மளுடைய செயல்கள் எதை செய்தாலும் நாம் அதை நிதானமாக ஆழமாக நாம் அதை யோசித்து சுவாசித்து ரசித்து செய்தோமானால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பலனை தரும். தண்ணீர் பருகுவது பலனை தரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அதை உணர்ந்து பருகுனோம் என்றால் அது பன்மடங்கு பலனை தரும். உணவு அப்படிங்கிறது நமக்கு பலனை தரும். அந்த உணவை ரசித்து ருசித்து அதை நாம் உணர்ந்து பருகினோம் என்றால் அந்த உணவு நமக்கு மருந்தாக மாறும். இதை மட்டும் மனதில் கொண்டு எதை செய்தாலும் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து அதை சிந்தித்து கவனித்து அதனோடு கலந்து நாம் செய்தோமானால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பலனை தரும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவில் கொண்டு தண்ணீர் பருகுங்கள். தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இந்த இடைவெளியில் கிடைக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத நீங்கள்
விட்டுடாதீங்க. தண்ணீர் பருகுறதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணீர் பருகிட்டு மீண்டும் கூட அதை கேட்டுக்கலாம். ஸோ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கருத்தை பதிவிட போயிடும், நம்மளுடைய கமெண்ட் பதிவிட போயிடும். முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? உங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை எனும் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதற்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்களே உற்சாகமூட்டி நீங்கள் எழுதியதை நீங்கள் மனதில் கொண்டு வந்து அதை நீங்கள் எழுதுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உற்சாகம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு வெளியிலிருந்து யாரும் வர முடியாது. நீங்களே உங்களை உற்சாகப்படுத்த உங்களை விட உற்சாகமான ஒரு நபர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். நாம் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுறது? வேறு யார் பாராட்டினாலும் அதுக்கு பின்னாடி அதில் உண்மை இருக்குமா அப்படின்னா தெரியல. ஆனால் நம்மை நாம் பாராட்டும் பொழுது, நாம் செய்த செயல்களுக்கு நம்மை நாம் பாராட்டி கொள்ளும் பொழுது, அதை விட ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு செயல் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ முதல்ல தன்னைத்தானே நம்ம பாராட்டி கொள்ள, வாழ்த்தி கொள்ள, உற்சாகப்படுத்த, தூண்டுகோலாக இருக்க, ஊண்டுகோலாக இருக்க நாம் பழக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நாம் இப்போது இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது செய்து பார்த்தால் அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இதுதான் முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது கடினமான ஒரு செயலா இல்லை மிக எளிதான ஒரு செயலா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளியுங்கள். குழந்தை வளர்ப்பு என்பது மிக கடினமான ஒரு செயலா அல்லது மிக மிக எளிதான ஒரு செயலா? உங்களுடைய பார்வையில் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை மட்டுமில்லை, உலகத்தில் இன்றைக்கி எது கடினமாக இருக்கா அல்லது எளிதாக இருக்கா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைக்கு தனியாக சொல்லுங்கள், உலக குழந்தைகளுக்கு தனியாக கூட சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு எளிதாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எளிதாக வளர்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைய சமுதாயம், இன்றைய குழந்தைகளை வளர்ப்பது அப்படின்னு இரண்டாவது பாயிண்ட்டு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் கடினம்னா ஏதோ நம்ம வீட்டு பிள்ளையை வளர்க்குறதுக்கு கடினமாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அதையே துணை கேள்வியாக 2 கேள்விகள் வைத்து கொள்ளுங்கள். அதில் உங்கள் வீட்டு குழந்தைக்கு முதல் பதில் சொல்லுங்கள், உலக குழந்தைகளுக்கு 2வது பதில் சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்மளுடைய 3வது வெற்றி ஸ்லோகனை நாம் எழுத போகிறோம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன் அப்படிங்கிறத உங்கள் மனதிலிருந்து தோன்றி எழுத்தாக்கி அதை 1ற்கு 2 முறை சொல்லி நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 3 பதில்களையும் அளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம முதல் புள்ளியை பார்த்தோம். இப்போ 2வது புள்ளியை பார்க்க போகிறோம். இந்த 2வது புள்ளி அப்படிங்கிறது பிகைன் வித் த எண்ட் இன் மைண்ட். முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள். நம்ம இலக்கை நிர்ணயித்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அல்லவா, அதுதான் பிகைன் வித் த எண்ட் இன் மைண்ட். முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள் அப்படிங்கிற அந்த புள்ளி. அப்போது நாம் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு உதாரணத்திற்கு அந்த விஷயத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கராத்தேயில் உங்களுடைய குழந்தையை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நிச்சயமாக விளையாட்டா கராத்தேயா அப்படின்னு கேட்டால் விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் இல்லை நான் பணம் கட்டி இருக்கிறேன், இல்லை நீ போயே ஆகணும் அப்படின்னு இந்த கண்டிப்பு அதை வல்ல அந்த குழந்தை கராத்தைக்கு சென்றால் அதனுடைய
வெற்றி எவ்வாறாக இருக்கும், வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து தான் அந்த குழந்தையை கராத்தைக்கு கற்று தேர்வதற்கு நம்ம இணைத்து வைத்திருப்போம். ஆனால் 2 வாரத்தில் உன்னால் இதை தொட முடியும், 1 மாத காலத்தில் உன்னால் அதை தொட முடியும், ஓராண்டு காலத்தில் நீ இந்த பெல்ட் பெற முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு இலக்கையும் ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், மிட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், அதை நினைவூட்டி ஸோ இதை செய்தால் இதை நாம் அடைவோம், இந்த இலக்கை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தையை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அதை விடுத்து நம்ம கண்டிக்கிறேன் பெருவழின்ட்டு குழந்தைகள்கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன், பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு, நாங்கள் எவ்வளோ வேர்வையை சிந்தி நாங்கள் பணத்தை சேகரிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், உனக்கு பணத்தோட அருமை தெரியலன்னு அந்த குழந்தை இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் கண்டிப்பாங்க. அது அல்ல. ஒரு துறையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், ஒரு பயிற்சி காலத்தில் ஒரு டியூஷன், ஏதேனும் ஒரு கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் எதையோ ஒன்று அந்த குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால் என்ன பலன், இந்த பலனை அடைந்தவர்கள் எத்தனை பேர், வாழ்க்கையில் இனிமே வருங்காலம் எப்படி இருக்க போகிறது, இனி இதை நோக்கித்தான் பயணிக்க போகிறது. அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்க, ஒரு நீச்சலாகட்டும், ஒரு எந்த பயிற்சியாகட்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அதை பெறும் பொழுது உன்னுடைய மகிழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னுக்கூட்டியே நினைவில் கொண்டு அதை செயல்படுத்தணும். அப்படிங்கிறது தான் இந்த பிகன் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்க. இது 2வது புள்ளி. 3வது புள்ளியாக புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட், முதல் விஷயங்களை முதலில் செய்யுங்கள். அதாவது எதை நம்ம செய்யணும், எதை நம்ம பிறகு செய்யணும் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் குழந்தைகளுக்கு தெரியணும். ஏன்னா எல்லாமே வேலை தான், ஆனால் எந்த வேலையை எப்போ செய்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நாம் இதை பலமுறை பார்த்துருக்கோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த முக்கிய விஷயம் எது, அதை முதல்ல செய்யணும். அதை விடுத்து அதை பிறகு பார்த்து கொள்ளலாம்னு அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பெரிய தவறான ஒரு விஷயமாக மாறிடும். அதே போல் ஒரு புள்ளி இந்த சகோதரி கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 3 வேலைகளை நித்தம் செய்யணும் அப்படின்னு பழக்கப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எந்த வேலையுமே இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு யாருமே எண்ணி விடக்கூடாது. வேலைகள்னால் நம்மளுடைய பயிற்சிகள், மற்ற முயற்சிகள் நாம் தொடர்ந்து அது அல்ல வேலை. இன்றைக்கி புதுசாக 3 விஷயம் நம்ம என்ன செய்தோம், இந்த வேலைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் சொல்லுவேன், புத்தகம் வாசிப்பது இதெல்லாம் வேலைகள் இல்லை, இதெல்லாம் ரொட்டீன், வாழ்க்கையில் ரொட்டீனாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன செய்ய போகிறோம், புதுசாக என்ன கற்றுக்கிட்டோம், புதுசாக என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3வது புள்ளியில் சொன்னாங்க. புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்களை முதல்ல செய்யுங்கள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 4வது புள்ளியாக திங்க் வின் வின், அதாவது வெற்றி என்றே சிந்தியுங்கள். ஸோ நம்மளுடைய மனதில் எப்பொழுதுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அதே நேரத்தில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் நிறைய பேர் ஏற்கனவே எப்படி தவறை பிறர் மீது கொண்டு வருகிறோமோ அதே போல் வெற்றி அடைந்தால் அதற்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறதும், எதில் இருந்தாலும் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட வாதமாக இருக்கும். அது ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அது அடுத்த பாயிண்ட்டாக வரும். ஆனால் மனதில் வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வைங்க. ஆனால் வெற்றியை பிறரை வீழ்த்தி நாம் பெறணுங்கிறத நிறுத்திட்டு நாமும் வெற்றி பெற்று பிறரையும் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தை குழந்தைகளுக்கு கொண்டு வரணும். அப்போது அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் காணாமல் போகும். ஸோ நாம் வெற்றி பெறணும், பிறரை வீழ்த்தி அல்ல, பிறரை வாழ்த்தி கூட நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் திங்க் வின் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி என்று சிந்தியுங்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியில் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த புள்ளியாக 5வது புள்ளியாக சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட், அதாவது முதல்ல புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்,
பின்னர் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி. நிறைய பேர் என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, இந்த வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. எதிராளியை புரிந்து கொள்ளுங்கள், நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம பலமுறை சொல்லுவோம், அடுத்தவர் நிலையிலிருந்து நம்ம சிந்திக்கணும், பார்க்கணும். ஆனால் எல்லாருமே அந்த இடத்துல அவரவர்களை மட்டும்தான் எண்ணுவார்கள். இதை நான் பல்வேறு முறை கற்றுத்தந்திருக்கிறேன். நம்ம எப்போதுமே அடுத்தவர்களுடைய நிலையிலிருந்து சிந்தித்தோமானால், யோசித்தோமானால் நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும். புரிந்து கொண்டாலே போதும். ஏன்னா இந்த புள்ளியில் அவங்க சொல்கிறாங்க, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், பிறகு புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் தென் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த புள்ளியில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, இப்போது இந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க. முதல்ல எதிரில் இருப்பது குழந்தை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை நாம் சரிக்கு சமமாக எண்ணிக்கொண்டு அந்த குழந்தைகளை நம்ம எப்பொழுது அடிக்கிறோம், எப்பொழுது நம்ம திட்டுறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை சரிக்கு சமமாக எண்ணுகிறார்கள். இதுதான் என்னைய கேட்டால் சொல்லுவேன். இல்லைங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் குழந்தைகள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு ஏதேனும் ஒரு புள்ளியை யாரேனும் ஒருவர் யோசிக்கலாம், முணுமுணுக்கலாம். முதல்ல அந்த குழந்தையினோட இடத்துல போய் சிந்தியுங்கள். அதே போல் அந்த குழந்தைக்கு நிகராக முதல்ல அமருங்கள். நின்று கொண்டு பேசுவதை விட குழந்தை என்ன உயரத்தில் இருக்கிறதோ அந்த உயரத்திற்கு மாறுங்கள். இப்போது அந்த குழந்தையின் இடத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். முதல்ல அது குழந்தைங்கிறத தெரிஞ்சிட்டாலே அதனுடைய மொழியே நமக்கு மாறும், நம்மளுடைய டோனே நமக்கு மாறும். அப்போது அந்த இடத்துல குழந்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும். இப்படி உடனடியாக ஒரு நாளில் நடந்துடாது. இதை நம்ம திரும்ப திரும்ப செய்ய திரும்ப குழந்தை நம்ம இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும். என் குழந்தை கீரையே சாப்பிட மாட்டேங்குது, நீங்கள் கீரை சாப்பிடுங்க, நான் அதான் சொல்லுவேன். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக குழந்தை உங்களை பார்த்து அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். ஸோ இதுதான் 5வது புள்ளி. சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், பின்னர் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த புள்ளி 6வது புள்ளி சினர்ஜைஸ். சினர்ஜைஸ்னால் ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ நீ தான் பெஸ்ட் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கலாமான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்தது. முதல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் அப்படி சொல்ல வரலேன்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதியணும். இது குழந்தைகளுக்கு இல்லை, நான் பொதுவாக சொல்லிட்டேன், 7 புள்ளிகளையுமே நாமும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அந்த பொது நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பல முறை சொல்லுவோம் அல்லவா, சுயநலத்தை விட பொது நலம். அதே போல் நாம் வெற்றி பெறுவதற்கு இப்போது ஒரு கை ஓசை வராது, இருகை வந்தால்தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. அப்போது ஒரு நபரை விட 2 நபர் வெற்றியை ருசிக்க முடியும், சேர்ந்தால், இணைந்தால், அதை செய்தால். அப்போது நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நம்ம தான் வெற்றியாளர், நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னாலும் அதே போல் திறமை எல்லாரிடத்துல இருக்கும், எதிலாவது இருக்கும். அப்போது நாம் ஒரு திறமையை வைத்து வெற்றி பெறுவதை விட நம்மளுடைய நண்பர்களோடு நாம் அவர்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அனைவரும் இணைந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஸோ அந்த ஒருங்கிணைப்பு, இந்த ஆர்கனைசேஷன்லாம் நீங்கள் குழந்தைகளை சேர்த்தீர்கள் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த தன்மை அப்பொழுது தான் வரும். எல்லோரும் ஆர்கனைசேஷன்கள்னாலே அதை இப்போ நம்ம டைகர் கிளப் இருக்கே, ஒரு நபராக நான் செய்து கொண்டிருப்பதை விட நாம் அனைவரும் சேர்ந்து செய்யும் பொழுது இப்போது ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், எனக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும், அது தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒருத்தவருக்கு இரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, அது தீர்வாக மாறி இருக்குது, அதுக்கு அந்த நோய் காணாமல் போயிடுச்சுன்னா அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போது இத்தனை பிரச்சனைகளை இது தீர்க்க வல்லதாக இருக்கிறதுன்னு எப்போ நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா,
நாம் எல்லோரும் ஒன்றாக இணையும் பொழுது தான். அப்போ இந்த தீர்வுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, இப்போ பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளா, அதை யாருக்கு ஒரு குழந்தையின்மை இருக்கா, அவங்களுக்கு இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்படி நாம் கூட்டாக இருக்கும் பொழுது தான் அந்த வெற்றியை நாம் ருசிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அப்படிங்கிறது தான் இந்த 6வது புள்ளி, சினர்ஜைஸ் அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியை பார்த்தோம். 7வது புள்ளியாக ஷார்பன் த ஷா. அதாவது ஷான்னா ரம்பம், நமக்கு தெரியும். ரம்பத்தை கூர்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த புள்ளியோடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதில் அந்த சகோதரி ஒரு புள்ளி சொல்லியிருந்தாங்க, 4 அறை அப்படிங்கிறத சொல்லி, ஒரு அறை அப்படிங்கிறது நம்மளுடைய உடல், 2வது அறை அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை, 3வது அறை அப்படிங்கிறது நம்மளுடைய மனது, 4வது அறை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க. டைகர் கிளப்பில் இந்த 3 விஷயத்தை, முதல் 3 விஷயத்தை சொல்லுவோம். மனம், புத்தி, உடல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மனசை சொன்னாங்க, உடலை சொன்னாங்க, மூளைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை புத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ஐயும் நம்ம சரி செய்தால் நம்மளுடைய உயிர் அப்படிங்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பாதை அப்படிங்கிறது வரும். இப்போது டைகர் குழுமத்தில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே ஒழுக்கமானவர்களாக, நல்லவர்களாக, அவர்கள் எண்ணியதை நடத்துவதற்காக பிரபஞ்சம் கை கொடுக்குது அப்படின்னா அதுதான் அந்த உயிர், ஆன்மா, ஆன்மீகம், பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த ஒரு தொடர்பாற்றல் வரும். அப்போது இந்த 3 விஷயங்களை நாம் சமப்படுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய செயல்களை செய்து வருகிறோம் அல்லவா? இதைத்தான் ஷார்பன் த ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொடர் முயற்சி, அதாவது ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தாமல், இப்போ கத்தியை நம்ம பயன்படுத்தாமல் வச்சிட்டோம்னா அது துரு ஏற ஆரம்பிச்சிடும், மழுங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அதை நம்ம தீட்டிக்கிட்டே இருக்கணும். அதுபோல் தான் நம்மளுடைய உடலாகட்டும், நம்மளுடைய மனதாகட்டும், நம்மளுடைய புத்தியாகட்டும், இவைகளை நாம் நித்தம் அதை தீட்டிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி தீட்ட அது தயாராக இருக்கிறது, எதையும் எதிர்கொள்வதற்கு அது தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த புள்ளியில் பார்த்தோம். ஷார்பன் த ஷா அப்படின்னு, ரம்பத்தை கூர்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியை பார்த்தோம். இந்த 7 புள்ளிகளை நாம் குழந்தைகளுக்கு ஒரு பழக்கமாக மாற்றி, அந்த பழக்கத்தை நாம் அவர்களுக்கு வழக்கமாக மாற்றணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ இந்த அற்புதமான புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய புள்ளிகளை நமக்கு வழங்கிய அந்த யூடியூப் சகோதரிக்கு நம்மளுடைய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாக்கியமூர்த்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி, தொடர்ந்து அனைத்து சகோதர சகோதரிகளும் நீங்கள் கேட்கக்கூடிய நல்ல பல ஆடியோக்களை, வீடியோக்களை நீங்கள் தேர்வு செய்து அதை நீங்கள் டைகர் கிளப்புக்கு அனுப்பி வைங்க. அது நிறைய பேருக்கு பலனுள்ளதாக, பயனுள்ளதாக மாறும். எப்படி இப்போ நம்ம கேட்ட ஆடியோ நம்மளுடைய குழந்தைகளுக்காகட்டும் அல்லது நமக்காகட்டும் பிறருடைய குழந்தைகளுக்காகட்டும்னு அந்த பொதுநல சிந்தனை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கிறத நம்ம எப்படி வழங்கணும் அப்படிங்கிறத இப்படி ஆடியோ கொடுத்து கூட நம்மளால் செய்ய முடியுங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு எல்லோருமே நித்தம் ஆடியோ அனுப்பி வையுங்கள். அந்த ஆடியோக்கள் ஒளிபரப்பும் வரை காத்திருங்கள். நிச்சயமாக வரிசையில் நான் தேர்வு செய்வது தான் அந்த ஆடியோ இன்றைக்கி கொடுக்கலாம், எத்தனை நிமிடங்கள் இருக்கிறது, எதை இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எந்த நாளில் எதை கொடுத்தா சரியாக வரும், இப்படின்னு பல்வேறு விஷயங்களை நான் உள்ளடக்கி நான் பேசுவது தான். ஸோ நான் தயாராவது, நான் எழுதுவது, நான் எடுத்துக்கொள்வது, இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்து தான் அந்த ஆடியோ ஒளிபரப்பப்படுகிறது. ஸோ காத்திருங்கள். எல்லாருடைய பெயர்களும் உச்சரிக்கப்படும், எல்லாருடைய ஆடியோக்களுமே வழங்கப்படும். நீங்கள் மாதத்திற்கு உங்களுடைய ஆடியோக்கள் ஒளிபரப்ப நீங்கள் அதை தொடர்ந்து அனுப்பி வையுங்கள். ஒரே நேரத்தில் நிறைய ஆடியோவை ஒரே ஆள் அனுப்பாதீங்க. உங்களுடைய லைப்ரரியில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. அதிலிருந்து ஒரு 3 ஆடியோ 4 ஆடியோவை நீங்கள் தேர்வு செய்து அனுப்பி வையுங்கள். அது ஒளிபரப்பப்பட்டு முடிந்த பிறகு நீங்கள் அடுத்த ஆடியோவை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி,
நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை தாராளமாக கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, இப்போ நம்ம அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்கிறோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உங்களுடைய விஷுவலைசேஷன், உங்களுடைய அஃபர்மேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி, மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.